ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையின் சார்பாக இந்த நாளிலும் இந்த பரிசுத்தமான ஆராதனையிலும் உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். நான் பவுல் இப்படிதான் கேட்கிறாரு, சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள். ஆமென். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் அப்படியே இது கர்த்தருடைய நாள். ஆமென். இது கர்த்தர் தந்த நாள். கர்த்தர் தந்த நாள்ல நாம் மகிழ்ச்சியா இருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? அவங்கள ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம பார்க்கிறோம், ஒரு 3 மாசமா நம்மள இந்த குவாரண்டைன் பண்ணி இந்த லாக்டவுன் பண்ணி நம்மள வீட்லயே உட்கார வச்சிட்டாங்க. திருப்பியும் ஒரு 12 நாள் போட்டிருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் தொற்று மூலமாய் நம்ம வெளியில போகாத முடியாதபடிக்கு, ஆராதிக்க முடியாதபடிக்கு திருப்பியும் ஒரு 12 நாள் இவங்க இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. வெளியில போக முடியாதுதான். ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே யூடியூப் என்ற ஒரு வசதியை ஏற்படுத்தி அதை நம்ம பார்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். ஒரு காலத்துல செல்லு நல்லது இல்லைன்னு நாம் சொன்னோம். ஆனாலும் இந்த நாட்கள் இந்த செல்லு தான் இந்த நாட்கள் நாம் தேவனை தொழுது கொள்ள ஒரு உதவியா இருக்கிறது. ஆமென். தேவனை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வரும். ஆமென் என்ற அந்த வசனம் இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசி நாட்கள்ல பாருங்க, நம்ம வீடு சபையில போய் ஆராதிக்க முடியல. யூடியூப் வழி மூலியமா நம்முடைய இல்லத்திலிருந்தே அவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. சரிங்க பதர், நம்ம எப்படி ஸ்டார்டிங்லேயே நீங்க சொன்னீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்? நம்ம இந்த நாட்கள்ல வெளியில போனா பயத்தோடு தான் வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்கு. ஒரு கடைக்கு போனா அங்க எதனா இருக்குமோ, அங்க யாருக்காவது நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு எதனா இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் நம்ம வீட்டுக்கு வரோம். ஹல்லேலூயா. ஒரு நடுக்கத்தோடு தான் இந்த நாட்களில நாம் காணப்படுகிறோம். ஆனால் இந்த நாட்கள், இந்த கொரோனா வைரஸ் நாட்கள், நாம் இந்த நாளில ஆராதிக்க போகிறோம். ஆமென். இந்த நாள் ஆராதனைக்கு பிறகு, இந்த மாதம் பிறகு எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. அவர் காலத்தையும் எல்லா சமயத்தையும் நேரத்தையும் மாற்றுகிறவர் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த நாள்ல நாம் அவரை ஆராதிக்க போறோம். தம்பியோடு சேர்ந்து நாம் அவரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள்ல பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு விடுதலையாய் அவர்களை ஆராதிக்க முடியாது, தொழுது கொள்ள முடியாது, அவர்கள் தலைகீழாக கட்டியிருப்பாங்க என்று அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க. அந்த சூழ்நிலை ஆராதிக்க முடியுமா? இல்ல, கண்டிப்பா முடியாது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இந்த யூடியூபின் மூலமா நாம் என்னதான் இந்த தடை சட்டத்தின் மூலமா நாம் வீட்டுல இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த யூடியூபின் மூலமா தேவனை ஆராதிப்பதற்கு. அந்த சூழ்நிலையிலே அவர்கள் கட்டப்பட்டு அவர் எந்த ஒரு அசைவும் இல்லாத சூழ்நிலையிலே தேவனை துதித்து பாடி ஆராதித்தார்கள். ஆனாலும் நாம் வீட்டுல இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு சுதந்திரமாய் விடுதலை ஆராதிக்க, நீங்க ஒருவேளை சர்ச்சில் இருந்தீங்கன்னா கூட அந்த விடுதலை உங்களுக்கு ஃபீல் பண்றது, மற்றவங்க பார்த்தா நம்ம என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஷைல் வந்திருக்கலாம், நம்ம சத்தமா அதை ஆராதிக்காம இருந்திருக்கலாம். ஆனா வீட்டுல பாருங்க, நல்ல ஒரு விடுதலையான சூழ்நிலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவரை ஆராதிப்பதற்கு விடுதலையான ஒரு சூழ்நிலை இந்த நாட்களில் கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் இந்த நிலையிலே அவர் விடுதலையோடு ஆராதிப்போம். பவுலும் சீலாவும் பாடி துதித்து ஜெபம் பண்ணி ஆராதித்தார்கள். கர்த்தர் அந்த நாளிலே அங்கு இறங்கினார், அந்த சிறைச்சாலையிலே இறங்கினார். இந்த வசனம் அப்படியா சொல்கிறது. நடு ராத்திரியிலே அப்போஸ்தலர் 16:25 வசனம் சொல்லுகிறது. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் காய்ந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆழமான வார்த்தை. இந்த நாளிலே நாம் இந்த யூடியூபின் சேனல் மூலமாய் அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையின் சார்பாக நடக்கிற ஆராதனையில நாம் வீடுகளிலே விடுதலையாய் பாடி துதித்து ஆராதிக்கும் போது இந்த நாளில் எல்லாருடைய கட்டும் கண்டு போகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துடைய கட்டு கண்டு போகிறது. இந்த கொள்ளை நோய் என்ற கட்டு இந்த நாளிலே விடுதலையாக போகிறது. ஆமென். இந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டு விலக போகிறது. ஹல்லேலூயா, ஆமென்.
ஆமென், ஹல்லேலூயா. அப்படியா நாங்க யாரும் நீங்க இதுக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடன் இருக்கிறேன். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தம்னா அவர் வரும் வரைக்கும் அவர் நம்மளோட கூட இருக்க போகிறார். அதனால நீங்க சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்மளுடைய பலன். ஹல்லேலூயா. அதனால இந்த நாளிலே நாம் அவரை பாடி துதித்து மகிழ்ச்சியாய் அவருக்கு ஆராதனை செய்யும் போது கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய தேசத்தினுடைய எல்லா காரியங்களையும் மாற்ற இந்த கொரோனாவின் நாட்களில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சின்ன ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். இந்த இருக்கிற இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்கு இந்த மாசம் முடியறதுக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது அந்த திங்கிங்க நம்ம எடுத்து போடுவோம். கர்த்தர் சகலையும் அதே நாட்களிலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைக்கிற காரியம் ஒன்றும் தடைபடாது. நாம் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஆமென். நாம் மறுபடியும் சீயோனாகிய திருச்சபைக்கு நம்முடைய ஆளுங்களுக்கு வருவோம், அவரை துதிப்போம். அவருடைய நித்திய மகிழ்ச்சி நம்ம மேல் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவோம். நம்மளுக்கு சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியாக இந்த நாளிலும் கூட பரிசுத்தமான ஆராதனை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்மளோடு கர்த்தர் இடைபடும்படியாயும் நம்ம வீட்டுக்குள்ளே அவருடைய பிரசன்னம் வரும்படியாயும் மகன் மூலமாய் தேவ ஆவியானவர் நம்ம வீட்டுக்குள்ளே உலாவும்படியாயும் நாம் நிலையில ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாளில் இருக்கிற எல்லா தடைகளும் எடுத்து போடியாய் ஜெபித்து நம்முடைய சகோதரர் கையில ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ஆண்டவரே காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்ந்திருக்க கடவோம் என்ற வசனத்தின்படியாய் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த ஆண்டவர் இந்த யூடியூப் சேனல் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளிலே அசைவாடுவீராக. இந்த ஆராதனையிலே மகனோடு இடைபடுவீராக. நீர் வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவரே அந்த பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே உலாவுவதை போல இந்த நாளிலே உலாவுவீராக. பரிசுத்த ஆவியானவரே உலாவுவீராக. ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் மறுபடியும் திரும்ப இந்த நாளிலே உண்டாவதாக ராஜா. ஒரு கம்பீர சத்தம் எங்கள் வீடுகளில் இந்த நாளிலே உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நீர் தொடர்ந்து ஆண்டவரே பிரசன்னத்தினாலும் சமூகத்தினாலும் ஆண்டவரே சன்னிதியிலே ஆண்டவரே நாங்கள் இருக்கிறவர்களா எங்களை ஒரு விஷயம் மாற்றுவீராக ராஜா. இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே ஒரு தேவ பயம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா, எப்படியாய் அவர்கள் ஆலயத்திலே உம்மை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே பயத்துடனும் நடுக்கத்துடனும் உம்மை தொழுது கொள்கிறார்களோ அப்படியே எங்களுடைய ஒவ்வொரு வீடுகளிலேயும் உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க இது நாளை கிருபை தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. தேவ செய்தியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டுக்கும் புறப்பட்டு வரட்டும். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு இந்த நாளிலே விடுதலை ஆக்குவீராக. பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து நடத்துங்க. சமூகத்தினால் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே ஐயாவோடு நீர் இடைபடுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கே மகிமை என்றென்றும் உண்டாவதாக. தாழ்த்துக பெருமையாக்குகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் ஆராதனையிலே எங்களோடு கூட இணைந்திருக்கிற நீங்கள் அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய மகிமைக்கு நம்மை உட்படுத்தினவர்களாய் கண்களை மூடி ஹல்லேலூயா 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 யாவரும் பயபக்தியோடு பணிந்து குனிந்து நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக ஆராதனை செலுத்த கடவுள் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. எல்லோரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அசைவாடுங்க. ஆவியானவரே எங்கள் மத்தியில பிரசன்னராய் அசைவாடுங்க. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே பிரசன்னராய் ஆராதனை நாயகனாய் அசைவாடுவீராக. சேர்ந்து
சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். அசைவாடும் ஓ அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. சொல்லுவோமா சத்தமா? பலனடைய எம்மை நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. ஓ கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின். வலது கரத்தை அசைத்து இந்த இடம் அசைய இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆண்டவரே, எங்கள் மத்தியில தொடர்ந்து பாடல்கள் மூலமாய் ஆராதனை வெள்ள நீர் மகிமைப்படுங்கப்பா. ஆண்டவரே, வரும் துதிகள் மத்தியில வாசம் செய்கிற தேவன் நீர். நீர் எங்கள் மத்தியில இடைப்படுவீனாகப்பா. தொடர்ந்து நடத்துங்கள். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 23 அதிகாரம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம் மெய்ப்பராய் இருக்கிறார், நாம் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மந்தையின் ஆடுகளாகிய நம்மை அவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். அவரே நமக்கு பிரதான மெய்ப்பராய் இருக்கிறார். அவரே நம்முடைய தலைவராய் இருக்கிறார். அவரே நம்முடைய வழிகாட்டியாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் நாம் இருக்கும்போது நமக்கு ஒரு குறைவும் உள்ளது. நமக்கு நல்ல மேய்ச்சலை கொடுத்து அமர்ந்த தண்ணீரண்டை நம்மை நடத்தி நம்முடைய ஆத்மாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை அழகான சங்கீதம் அது. ஹல்லேலூயா. அதை ஒரு பாடலாய் நாம் பாட போகிறோம். என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வில் குறைகள் என்பது ஏது? ஹல்லேலூயா. பாடலை பாடும்போது ஒரு சில பாடலை நாம் பாட போறோம். நல்ல கைகளை தட்டி குடும்பமாய் நீங்கள் பார்த்து நல்ல ஆவல நிறைந்து குதூகலத்தோடு சந்தோஷமா தேவனை ஆராதிக்க போகிறோம். வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். கர்த்தர் மகிமைப்பட போகிறார். நல்ல கரங்களை தட்டிக்கோங்க. நல்ல பைபிள் பாடுவோம். எல்லாம் கீழே வச்சு நல்ல ஆவல நல்ல உற்சாகமா சேர்ந்து பாடுவோமா? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வின் குறைகள் என்பது ஏது? சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே
குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள். இன்னும் ஒரு முறை கூட சொல்லுவோமா? ஓ ஜீசஸ் என் மேய்ப்பராய். நல்ல வாய்களை திறந்து சந்தோஷமா என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினி. இன்னும் ஒரு முறை சொல்லுவோமா? என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், என்றும் இன்பம், என்றென்றும் இன்பம் அல்லவா? சொல்லுங்க பார்க்கலாம். என்றும் நல்ல கரங்களை தட்டி என் மேய்ப்பர், என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வில் குறைவுகள் என்பது ஏது? சொல்லுங்க. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற. இதயத்துல கை வைத்து சொல்லுவோமா? என் வாழ்வில் குறைகள் என்பது. இன்னும் ஒரு முறை எல்லோரும். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வில். இப்பொழுது நம் மேய்ப்பராய் சொல்லுவோமா? நம் வாழ்விலே நம் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது நம் வாழ்விலே குறைவு என்பது. நல்ல கரங்களை தட்டி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப ராஜா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஓ இயேசு என் பரிகாரி, ஓ இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என். சொல்லுங்க. என்ன கஷ்டம் வந்தாலும், மன கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், மன கஷ்டங்கள். சொல்லுங்க விசுவாசத்தோடு. மன கஷ்டங்கள், மன அழுத்தம் வந்தாலும், ஜானம் என்னை வெறுத்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. ஓ ஜானம் என்னை இயேசு என் பரிகாரி. சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமா. ஓ இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம். இன்னும் ஒரு முறை சொல்லுவோமா? என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. சேர்ந்து. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, நிலையிலுமே, எந்த வாழ்விலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே.
மேலான நாமம் வானாதி வானவர் கரங்களை தட்டி இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம் சொல்லுங்க சாத்தானே சாத்தான் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தான் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் வார்த்தை அளிக்கும் பாவத்தை பயம் அதை பரம சந்தோஷம் நல்ல சந்தோஷமா இயேசுவின் நாமம் அந்த நாமத்துக்கு இணை ஏதும் இல்லை அந்த நாமமே மேலானது அந்த நாமமே தொழுது கொள்ளத்தக்கது அந்த நாமமே துதிகளுக்கு பாத்திரப்பட்டது சேர்ந்து ஒரு முறை எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் எல்லோரும் நீங்க ஒரு முறை சொல்லுங்க இயேசுவின் நாமம் இந்த நாமத்தை சொல்லும் போது விடுதலை இந்த நாமத்தை சொல்லும் போது ஒரு அற்புத சுகம் எங்கள் இயேசுவின் நாமம் ஜீசஸ் இணையில்லா சொல்லுங்க இயேசுவை போல் நாடுகளோர் யாரையும் பெற்றோவது இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை இயேசுவை போல் நாடுகளோர் யாரையும் பெற்றோவது இதுவரை கண்டதில்லை பூரண அழகுள்ளவரே பூவுலகத்தின் வாழ்க்கை கடல் நீர் போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன் மண்ணுக்காக மாணிக்கத்தை பூரண அழகுள்ளவரே பூவுலகத்தின் வாழ்க்கை கடல் நீர் போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை உண்மையா சொல்லுவோமா தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பில் என்று பொங்குவே நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருவே தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னள் நேசரே நீர் வேகம் வந்து சந்தோஷமா பூரண அழகுள்ளவரே பூவுலக வாழ்க்கை கடல் நீர் எப்போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை இன்னும் ஒரு முறை பூரண அழகு பூவுலகத்தின் வாழ்க்கை கடல் நீர் எப்போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக சொல்லுமா எல்லோரும் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை இன்னும் ஒரு முறை பூரண அழகுள்ளவரே பூவுலகத்தின் வாழ்க்கை கடல் நீர் எப்போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை இரண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோமா ஜீசஸ் நீரே பூரண அழகுள்ளவர் உங்கள் நாமமே மேலானது பூரண அழகுள்ளவர் பூவுலகத்தின் வாழ்க்கை கடல் நீர் எப்போதும் வேறே வேண்டாம் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை கரங்களை உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல வாய்களை திறந்து நம்ம பாடல்களை பாடுவது மட்டுமல்ல நல்ல உற்சாக பலிகளை நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் நாங்கள் பாடியது போல சர்வ பூமியும் வணங்கத்தக்கதாக பரிசுத்தமுள்ள பயங்கரமுள்ள வெளியேற பெற்ற வானம் பூமி யாவும் முழங்கும்படி நாவுகள் அழிக்கப்படும்படி சாத்தானுடைய சாம்ராஜ்யம் நடுங்கும்படி நாமத்தை துதித்தது போன்ற இயேசுவின் நாமத்தை ஆராதிக்க
நாமத்தை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே. அநேகருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், அநேகர் பெறாத ஒரு ஸ்நாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அவரை ஆராதிக்கும்படி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கிறோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உண்மையாய் சொல்லுவோமா? உண்மையாய் ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய பிரசன்னத்தின் இனிமையை நினைச்சு பார்ப்போமா? அவருடைய சமூகத்துக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்தவர்களா, நம்மை சூழ இறங்கி இருக்கிற அவருடைய மகிமையின் மேகம், நம்மை சூழ பாடியவர் இருக்கிற அவருடைய தூதர்கள், நம்முடைய துதியிலே பரலோகத்தை விட்டு நம்மத்திலே வாசம் செய்ய வந்திருக்கிற தேவனுடைய மெல்லிய பிரசன்னம், அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது என்று நம்ம பார்க்கிறோமே. அந்த வஸ்திரத்தின் தொங்கல் இன்று உங்கள் வீடுகளில் வந்திருக்கிறது. எல்லோரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாம் அமைதியா மனதில் அவருடைய பிரசன்னத்தை உணர்வோமா? ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரே நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரர், 10,000களில் சிறந்தவர், வெண்மையும் சிறப்புமானவர், பாலில் கழுவப்பட்ட கண்களை உடையவர், பூரண பூரண, அவர் பரிசுத்தத்தில் பூரண, அவர் அழகில் பூரண, அவர் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி, நீங்கள் இருக்கிற இடம் முக்கியம் அல்ல, தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது, அது முக்கியமானது. அப்படியே கண்களை மூடி நம்ம அவருடைய சமூகத்துக்குள்ளாக ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுவோமா? அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறாரு. அப்படி இருக்கும் போது அவரை ஆராதித்து துதித்து உயர்த்தி அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற பிள்ளைகளாகிய நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு அவர் பதில் கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். செல்ல உம் கிருபை முன் செல்லடும் அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை தாங்காதவரை கேட்போம் அந்த கால வேளையில. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை, உண்மையாய் நோக்கி கூப்பிடுவதற்கு கிருபை. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல கடலின் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நட
போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, என்ன காற்று நமக்கு எதிராக எழுப்பினாலும், என்ன ஈரோ கிளியோன் போன்ற கடுமையான காற்று நமக்கு எதிர்பட்டாலும், தென்றலை போன்ற காற்று அது நமக்கு விரோதமாக வெறும் ஒரு புயலை கொண்டு வந்தாலும் கூட, நம்முடைய வாழ்க்கை என்னும் படகள், நம்முடைய வாழ்க்கை என்னும் படகில் நங்குரமாகிய கிறிஸ்து இருக்கும் பொழுது நம்ம எதுவும் அசைப்பதில்லை. விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடி வாய்களை திறந்து, சுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாரே போதும். சுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாரே போதும். அலை போதும் வாழ்வு அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை போதும் வாழ்வு அலையாமல் செல்ல உங்க கிருபை வேண்டும் ஆண்டவரே, உங்க இரக்கம் வேண்டும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய் நின்று நாங்கள் பாதுகாக்கப்பட உங்களுடைய இரக்கம் வேண்டும். எங்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட உங்களுடைய கிருபை வேண்டும். எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை திட்டங்கள், எத்தனை காற்றுகள், எத்தனை ஆண்டவரை தென்றலை போன்ற காற்று ஆண்டவரை பெருங்காற்றா எங்கள் வாழ்க்கையில அடித்தாலும் கூட, நீர் எங்களோடு, நீர் எங்கள் படகில இருக்கும் பொழுது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை அறிக்கொள்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு தேவையான வார்த்தை மன்னாவை பிட்டு தந்தங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக தேவை வைக்கிறோம். தாசனை வல்லமையை மறைந்து வெளிப்படுங்க. வார்த்தையை கொண்டு இடைப்படும் துதிகன மகிமை உண்மையை எடுக்கிறோம். நீர் மகிமைப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மன மகிழ்ச்சி நல்ல நாளிலே உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலன் உங்களுக்கு வரும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல எழுவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையாக நடந்தால் சோர்ந்து போவார்கள். நன்மைக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் இருக்க மிகுந்த சந்தோஷம். உங்களை எல்லாரும் முகமுகமா ஆராதனையில பார்க்கக்கூடிய நாள் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சமூகத்தில் ஆதி நாட்கள் இருந்தது போல நம்ம எல்லாரும் ஒன்றாக கூடி ஆராதிக்கக்கூடிய நாள் சமீபமா இருக்கிறது. ஏதோ நம்ம சர்ச் திருவள்ளூர் மாத்திரம் இல்ல, உலகம் முழுவதும் ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆகையினால ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்காக தான் செய்வார். நம்ம நிறைய கேள்விகள் மனசுல வரும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் கடவுளோட வார்த்தை தான் நமக்கு பதில். ஒரே வார்த்தை, கர்த்தரில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாங்க. அவ்வளவுதான். நான் மனதில் அதுதான் தேட்டி கொள்றேன். வருகிற எல்லா தீமைகளையும் ஆண்டவர் நன்மையா முடிய பண்ணுவோம். இந்த ஒரு வார்த்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கேள்வி கேட்க வேண்டாம். அதனால ஆண்டவரை துக்கப்படுத்த வேண்டாம். ஆண்டவர் இந்த நேரத்தில் மனமடி பார்க்க கூடாது, கேள்வி கேட்க கூடாது, பரீட்சை பார்க்க கூடாது. நம்முடைய தேவன் கர்த்தர் நல்லவர். எந்த காலத்தில் அவர் நல்லவர். யோபு சொன்னாரு, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெறும். அதான் மனப்பக்குவம். தாவீது சொன்னாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உள்ள பிரமாணங்களை கை கொள்கிறேன். பவுல் சொன்னார், உபத்திரவத்தை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். எபிரேயர்ல சொன்னார், அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனாலே
பாடுபடுவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். என்னை பொறுத்தவரை நான் ஒரு காரியம் சொல்றேன், நல்ல சம்பளம் வாங்கி நல்ல வசதியாக செழுமையாக ஆரோக்கியமாக திருப்தியா கடவுளை தேடுகிறதை காட்டிலும் வறுமையில நெருக்கத்தில சம்பள குறைவுல கஷ்டத்துல கடவுளை தேடுகிறது தான் உண்மையான அன்பு தான். ஆகையினால தைரியமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரம் தேவனுடைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற தேவனுடைய செய்தி யாக்கோபு கண்ட பெத்தேல். யாக்கோபு கண்ட பெத்தேல் என்ற தலைப்பிலே இன்னைக்கு தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரும் கோத்திர பிதாக்கள். வேதாகமத்தில் மிக முக்கியமான ஸ்தானத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஆபிரகாமை கர்த்தர் வேறு பிரித்து தேவன் அழைத்து அவரை கோத்திர பிதாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கும் ஒரு கோத்திர பிதா, ஈசாக்குடைய மகன் யாக்கோபும் ஒரு கோத்திர பிதா. இந்த 3 பேரும் பேர்களை நினைத்துதான் ஆண்டு சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர். அந்த பேர்களை தன்னுடைய பேரோட இணைத்து ஆண்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் இன்றைக்கு யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து பெத்தேல் என்ற இடத்துக்கு வருகிறார். அதுக்கு முந்தின பேர், அதுக்கு லூஸ் என்ற பேர் இருந்தது. அந்த இடத்துக்கு வரும்பொழுது சர்வவல்ல கடவுள், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வவல்ல யெகோவா தேவன், அந்த மகத்துவமான தேவன் அவனை சந்தித்து தனி ஒரு மனிதனை அந்த லூஸ் என்ற இடத்திலே சந்தித்து பெத்தேல் என்ற இடத்தில் அவரோடு பேசி அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்ததை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் நம்மோடு நிச்சயமாய் பேசுவார். இந்த சம்பவம் சபையாருக்கு தான் அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு என்றாலே அந்த யாக்கோபின் சபையாகிய நம்ம எல்லாரையும் உள்ளடக்கி அதை குறிக்கிறதா இருக்கிறது. யாக்கோபை குறித்த சில ஆழமான வெளிப்பாடான காரியங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களின் மூலமாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். அதே போல உபாகமம் 32:10 வாசிக்க போறோம். உபாகமம் 32:10. பாழான நிலத்திலும் கூலையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். இந்த வேத வசனத்தை ஆதாரமாக வைத்து இன்றைக்கு கர்த்தருடைய செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அதிக காரியங்களை விளக்கி சொல்லாமல் சுருக்கமாக கொண்டு போக விரும்புகிறேன். ஈசாக்கு வயது முதிர்ந்த காலத்தில் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தான். சுவையான உணவை கொண்டு வர சொல்லி அவளை ஆசீர்வதித்தான். அப்பொழுது ஈசாக்கு மகன், மூத்த மகன் ஏசா என்ன செய்தான்? ஒரு வனத்திலே காட்டுக்குள்ள போய் வேட்டையாடி ஒரு மிருகத்தை கொண்டு வந்து சமைத்து கொண்டு வந்தான். அதற்குள்ளாக யாக்கோபு ரெபெக்காளோட வார்த்தைக்கு ஏற்று அவள் நன்றாக ருசியான சமையல் செய்து யாக்கோபிடத்தில் போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். யாக்கோபு முந்தைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். ஏசா பிந்தி வருகிறான். அப்பொழுது ஏற்பட்ட ஒரு பிரச்சனை நிமித்தம் யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேற வேண்டியதாக இருக்கிறது. ஏசா இவன் மேல் கோபப்படும் பொழுது அவனோட தாய் சொல்றா, நீங்க இருவரும் இப்பொழுது கோபமா இருக்கீங்க, நான் ஏன் இருவரும் இழந்து போனோம், நீ என்னோட சகோதரன் வீட்டுக்கு, தாய் வீட்டுக்கு நீ புறப்பட்டு போய் என்று சொல்லி ரெபெக்காள் யாக்கோபை அனுப்பி விடுகிறாள். குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை நிமித்தம் அவன் வெளியேற்றப்படுகிறான். நம்மளோட வாழ்க்கையில கூட சில நேரங்களில வேலை ஸ்தலத்துல, வீட்டுல, நிலத்துல சில பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகளில் தீமையாக இருந்தாலும் அதன் மூலம் தேவன் நமக்கு ஒரு நன்மையை செய்வார். ஒருவேளை வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். நம்ம பிறந்து வளர்ந்து வீட்டை விட்டு போறோமே, ஃபீல் பண்ண வேண்டாம். ஆண்டவர் அதையும் நன்மைக்கு ஏதாவது செய்வார். ஏற்கனவே நீங்க நல்ல செய்த ஒரு கன்சர்னா இருக்கலாம், வேலை ஸ்தலம், அங்கிருந்து நம்ம வந்துட்டோமே,
இப்பொழுது நமக்கு நல்ல ப்ராப்பர் ஜாப் இல்லையே, பரவாயில்ல, அதுலயும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை கூட செய்வார். ஒருவேளை பூர்வீக சொத்து நிலங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், அது குறித்து கவலைப்பட வேண்டாம், அதுலயும் ஆண்டவர் நன்மையானதை செய்வார். எல்லாம் நல்லது நல்லதுன்றீங்க, எல்லாத்தையும் எழுதுமே நடுத்தவர்ல பரதேசியா சன்னியாசியா உட்காந்து சொல்றீங்களா? இயேசுநாதரை நம்பி வருகிறவர்கள் ஒருபோதும் அப்படி ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். எல்லாம் நன்மையாவே நடக்கும். ஒருவேளை நீ வீட்டை விட்டு தனிமைப்படுத்தப்படும் பொழுது கர்த்தரை சந்திக்க வேண்டியதா இருக்கலாம். யாக்கோபுமா இருக்கிறோம், தன்னுடைய வீட்டுல பல வருடங்கள் இருக்கிறான், தனக்கு திருமண வயது ஆயிட்டது. ஆனாலும் தன்னுடைய தாய் தகப்பன் சகோதரன் எல்லாவற்றையும் விட்டு ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு நடுக்கத்தோடு முதல் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போவதற்காக நீண்ட நாள் பிரயாணம் கொண்டு அவன் புறப்பட்டு ஒரு இடத்துக்கு வருகிறான். அந்த இடத்துக்கு தான் லூஸ் என்று பெயர். லூஸ் அந்த இடத்துல வந்து ஒரு கல்லை எடுத்து தலை கீழ் வைத்து அவன் படுத்துக் கொண்டான். முதல் இரவு கல்யாணம் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் நைட் நினைச்சு போறீங்க, அந்த இரவு இல்ல, தன்னோட தகப்பனை வீட்டை விட்டு வெளியே வந்த முதல் இரவு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த முதல் வெளியே தங்குகிறான். அந்த தங்கும் பொழுது எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், பிரயாணத்தை குறித்து ஒரு கலக்கம், தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ ஒரு கலக்கம். அப்பா அம்மா விட்டு இது வரைக்கும் அவன் புரிந்ததில்லை, அது ஒரு ஃபீலிங்ஸ். தன்னுடைய மூத்த அண்ணனே தன்னை கொண்டு போடுன்னு சொல்லலாம், அது ஒரு ஃபீலிங்ஸ். சில நேரங்களில் என்ன செய்யறது என்று தெரியாத ஒரு குழப்ப நிலை ஏற்படும். என்னோட வாழ்க்கையில கூட என்னோட வீட்டுல நான் 10 பேர்ல ஒருத்தனா பிறந்தேன். என்னோட குடும்பத்துல என் உடன் பிறந்தவர்கள் 10 பேர். அதுல நான் 9ஆவதாக பிறப்பாக பிறந்தேன். பிறக்கும் பொழுது என்னுடைய 23 வயதுல கடவுளுடைய ஊழியத்தில் அழைக்கும் பொழுது இப்படிதான் நான் தனிமைப்படுத்தப்பட்டேன். எங்க அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு புருஷவாக்கத்துல ஒரு இடத்துல பாஸ்டர் சுந்தரமையாருடைய அந்த ஜெப வீட்டுல அங்க போய் தங்கி சில வருடங்களாக அங்க பணிவிட வேலை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய வீட்டுல எல்லாம் இனஜன பந்துக்கள், சொந்தக்காரங்க, அப்பா அம்மா, அண்ணன் தம்பி எல்லாரையும் மறந்து விட்டு விலகி போகிற சூழ்நிலை. அந்த தனிமை ரொம்ப வேதனையானது. அந்த நாட்களில எனக்கு சில நேரங்களில் உட்காந்து அழுவ ஜெப வீட்டுல கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எப்போ மாறி இருக்கீங்க, உடனே எங்க அப்பா அம்மா ஞாபகம் வருது, அவளை கூட அந்த ஆண்டுக்குள்ள ஆசீர்வாதம் பண்றதுல என்னோட அண்ணன் தம்பி ஞாபகம் வருது. எப்படிப்பட்ட ஒரு சில தனிமை உணர்வுகள் வேதனை வழியாக கடவுள் என்னையை நடத்தினார். என்னுடைய எதிர்காலம் எப்படி அமையும், யார் எனக்கு திருமணம் செய்வார்கள், எதிர்காலத்தில் எனக்கு ஊழியம் சொன்னா எப்படி ஊழியம் கிடைக்கும், எப்படி வருமானம் கிடைக்கும், எங்க நான் தங்குவேன், எங்க வீடு கட்டுவேன், எனக்கு எதிர்கால காரியங்களை யார் பொறுப்பெடுப்பாங்க. ஒரு பிளைண்ட் டார்க்னஸ், ஒரு கருப்பான ஒரு எதிர்காலம், அதாவது இருண்ட சூழ்நிலை எனக்கு இருந்தது. ஆனா எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை பாஸ்டர் சுந்தரம், பாஸ்டர் சாமுரையார் கொடுத்த செய்திகள் தான், அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் எனக்கு உணவா இருக்கும். அந்த வார்த்தை தான் எனக்கு உணவா இருக்கும். சில நேரங்களில நான் ரொம்ப வாலிப பையன் இல்லையா, வாலிபத்தில் எல்லாரும் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி ஒரு ஆசை எனக்கு இருக்கும். அதனால எனக்கு பணம் இல்லை, முக்கியமா ரெண்டாவது தங்கறதுக்கு இடம் இல்லை, யாரும் பேச பழகம் இல்லை. சொத்துமா சொல்லணும்னா எங்க வீட்டார் எல்லாருமே மறந்துட்டாங்க, நானும் என் வீட்டாரை மறக்க முடியல. அப்படிப்பட்ட இக்கட்டான சொல்ல கர்த்தரை அண்டிக் கொண்டேன். ஆனால் கர்த்தர் எப்படி நம்ம நடத்துகிறார் நமக்கு தெரியாது, நமக்கு தெரியும், இதுவரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் கரப்பிடித்து நடத்தி கொண்டு வருகிறார். அவர் உண்மை உள்ள ஒரு தெய்வம். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குறது. உன் தாயின் கருவிலேயே உன்னை உருவாக்குவதற்கு முன்னவே அவர் நம்ம குறித்த அநேக தீர்மான திட்டங்கள்லாம் வைத்திருக்காங்க. அதை தான் நிறைவேற்றுவார், அதான் நிறைவேற்றுவார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. எனக்கு வாலிபத்துல நான் சினிமா பைத்தியம், நல்ல சினிமா பார்க்கணும், ஸ்மோக் பண்ணணும், ட்ரிங்க்ஸ் பண்ணணும், அதே போல நல்ல உல்லாசமா இருக்கணும், நல்ல உடுத்தணும், உலகத்தெல்லாம் சுத்தி பார்க்கணும், நல்ல வெயிட் லிஃப்டிங் பண்ணி வெயிட் லிஃப்ட்ல வரணும், நல்ல குங்ஃபு மாஸ்லாம் வரணும். இந்த மாதிரி நிறைய ஒரு எதிர்கால கனவுகள் எனக்கு இருந்தது. அதுக்கு வேண்டிய முயற்சிகளை நான் பண்ணி பார்த்தேன், நிறைய பண்ணேன். நல்ல உடற்பயிற்சிக்கு நேரம் எடுத்தேன், நல்ல அத்லெட்டிக், நல்ல காலையில் 5 கிலோமீட்டர் ஓடுவேன், நல்ல வெயிட் லிஃப்டிங் செய்வேன், பாடி பில்டிங் போனேன். அதே போல வந்து குங்ஃபு கற்றுக்கணும் ஆசை, கராத்தே அதை கற்றுக்கிட்டேன், எல்லாம் பண்ணேன். ஆனா எல்லாமே என் வாழ்க்கையில அது செயல்பாட்டுக்குள்ள வரவில்லை. ஆண்டவர் என்னை ரட்சித்தார், அவருடைய அன்புக்குள்ள மாற்றினார். பாஸ்டர் சுந்தரமணியாருடைய நடத்துகிற சர்ச்சில், ஏசிய சர்ச்சில் போய் அங்க உடல் ஊழியர் நான் அடைக்கலமா சேர்ந்தேன்.
இந்த அனுபவம் எனக்கு கொஞ்சம் உண்டு வாழ்க்கையில. ஆகையினால் இந்த வசனத்தை நாம் படிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி எடுத்து தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். இப்போ அங்க ஒரு ராத்திரி, முதல் ராத்திரி அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். தூக்கம் வந்திருக்குமான்னு தெரியல. ஒருவேளை அவன் நடந்து வந்த சரீர கடைக்குள்ள தூங்கி இருப்பான்னு நினைக்கிறேன். எங்க தூக்கம் வருது இந்த கொரோனா சூழ்நிலை? உண்மையில நிறைய பேர் விசுவாசிக்க சொல்றாங்க, நல்ல தூக்கம் வரல பாஸ்டர், நல்ல தூக்கம் வரல, இரவு அதே பக்கம் முடிச்சுட்டு இருக்கேன், மன அழுத்தமா இருக்கு, பயமா இருக்கு, வியாதி ஒரு பக்கம், வேலை இல்லை, வருமானம் இல்லை, வெளியே போக முடியல, ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷன் அதிகமாய் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்கு. அதனால சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. கடவுள் நம்ம சிருஷ்டித்தார், நம்ம வழி நடத்துவார். அந்த இடத்துல படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கனவு கண்டான். அந்த கனவுல ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணி என்றால் ஒரு படிக்கட்டு போல, பூமிக்கு வானத்திற்கு ஒரு படிக்கட்டு போல ஒரு அமைப்பு இருந்தது. அதுல தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருந்தார்கள். அதுக்கு மேல கடவுள், சர்வவல்ல கடவுள் என்று, நானும் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்னான். இவனுக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம அப்பா பேரை சொல்றாரு, நம்ம தாத்தா பேரை சொல்றாரு, இவரு இது குணம் நம்ம பார்த்தது இல்லை. ஒருவேளை நம்ம அப்பாவும் நம்மளோட தாத்தா வணங்கின கடவுள் இவரா தான் இருக்க முடியும் என்று இங்க இந்த பெத்தேல் என்ற இடத்துக்கு 3 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். பெத்தேல் a place of vision, தேவ தரிசனம் காண்கிற இடம். நம்பர் 2, பெத்தேல் a place of promises, கடவுளோட வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்கிற இடம். நம்பர் 3, பெத்தேல் place of prayer, ஜெபிக்கிற இடம், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற இடம். 3 காரியங்களை சொன்னேன். place of vision, place of promises, place of prayer. இந்த 3 தேர்னால இந்த 3 காரியம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அவன் தனி ஒருவனாக, அனாதையாக, ஆதரவற்றவனாக, அவன் தனியா உட்கார்ந்து, நம்ம கூட இந்த அன்புகள் நிறைய வரும். அப்பா அம்மாவோட அன்பு நமக்கு கிடைக்கலையே, அண்ணன் தம்பரோட அன்பு நமக்கு கிடைக்கலையே, நமக்கு வேலை இல்லையே, அதே போல நம்ம வீட்டை விட்டு தனியா அமைச்சிட்டாங்களே, பணத்துல கஷ்டப்படுறோமே என்று சொல்லி பலவிதமான நெருக்கங்கள் வரும்போது தனிமையா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அவன் ஒரு கூட்டமா இருக்கும் பொழுது அவன் தேடி வரல, அவன் தனியாக விடப்பட்டான் என்று அறிந்து அவனை தேடி வந்தான். அல்லேலூயா. யாக்கோபு தனியா இருந்தான், அவனுக்கு ஆதரவு யாரும் இல்லை, அடைக்கலம் யாரும் இல்லை, புகலிடம் யாரும் இல்லை, ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. அவனை தேடி வந்தான். அவர்தான் தெய்வம். மனிதர்கள் எல்லாரும் கைவிடும் பொழுது நம்மளை மறக்காம தேடி வராது பாருங்க, அதுதாங்க கடவுளோட அன்பு. அப்படிதாங்க என்னையும் தேடி வந்தார் ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவரோட அன்பை இந்த ஊழியத்தை பல ஆண்டுகள் செய்து கொண்டு வருகிறேன். உயிர் உள்ளவரைக்கு அவருக்காக ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. ஆகையினால் யாக்கோபு இந்த 3 காரியங்கள் அங்க பார்க்கிறோம். அவன் தேவனை தரிசித்தான். தேவனை தரிசிக்க என்ன வேணும் பார்க்கிறோம். மனக்கண்களை திறந்தார் என்று சொல்லலாம். மனக்கண்களை திறந்தார். அல்லேலூயா. அவன் சொல்றான், இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் இருக்கிறார். இதுவரைக்கும் ஒரு வனாந்தர வெளி, அவாந்தர வெளி என்று சொல்லி இருந்த அவன் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்ச. இந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். பெத்தேல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஹவுஸ் ஆஃப் காட், ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டுல 3 பிரதான காரியங்களை சொன்ன. 1, பிளேஸ் ஆஃப் விஷன், நாம் தேவனை தரிசிக்கிற இடம். தேவனை என்னுடைய சமூகத்தை பார்க்கணும், தேவனுடைய பிரசன்னத்தை உணரணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், தேவனுடைய மேகத்தை நாம் பார்க்கணும், தேவனுடைய பிரசன்னத்தை உணரணும். அதுதான் தேவனுடைய சமூகம், அதுதான் பெத்தேல். கர்த்தருக்கு மகிமை கொண்டாடும். 2வது பார்க்கிறோம் பிளேஸ் ஆஃப் ப்ராமிஸ் என்று சொன்னேன். அதே 20 வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 13 இருந்து படிக்கும். அதற்கு மேலாக கர்த்தர் என்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும்
தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் மேற்கேயும் கிழக்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் ஆ. தெற்கேயும் பரவுவாய். பாருங்க, இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? God of promises. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவன். நாம் பார்த்தோம் இந்த பெத்தேல் என்ற இடத்துல 3 அனுபவங்கள். ஒன்று அது பிளேஸ் ஆஃப் விஷன், தரிசனம். பிளேஸ் ஆஃப் ப்ராமிஸ், வாக்குத்தத்தத்தின் இடம். பிளேஸ் ஆஃப் பிரேயர், ஜெபத்தை கேட்கிற இடம். இந்த 2வது காரியம் பார்த்தோம், அவன் படுத்துட்டு இருக்கும்போது கடவுள் வாக்குத்தத்தங்களை கொடுத்தான். நம்முடைய ஆண்டவர் கூட பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. மனுஷன் மனம் மாறுவான், கடவுள் மனம் மாற மாட்டான். ஆகையினால அவனுக்கு படுத்திருந்த அன்றைக்கு இரவு தரிசனம் கொடுத்தான். 2வது வாக்குத்தத்தங்களை கொடுத்தான். என்னென்ன வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை ஒரு சிலதை நம்ம பார்க்கலாம். இங்க நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு தருவேன். இங்க 1-2 வாக்குத்தத்தங்களை கொடுத்தான். ஆனால் ஏசாயா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 41:13 வாசிக்கலாம். ஏசாயா, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். யார் உனக்கு பக்கபலமா இல்லாட்டாலும், துணையா இல்லாட்டாலும், ஆதரவா இல்லாட்டாலும் கவலைப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். I am with you. உன்னோடு கூட இருக்கிறேன் பிரதர். குடும்பத்தை நடத்துவதற்கு, வேலை செய்வதற்கு, பிசினஸை நடத்துவதற்கு, எல்லாவற்றுக்கும் எல்லாரும் உன்னை விட்டு போயிட்டாங்களா, அவ்வளவு பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதாவது துணையா இருப்பான், எந்த நேரத்தில் துணையா இருப்பான். அடுத்தது ஏசாயா 41:10 சொல்கிறது, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, அதாவது நீ பலவீனப்படும் பொழுதெல்லாம் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு சகாயம் பண்ணுவேன். போதும், உனக்கு என்ன செய்வேன்? சகாயம் என்றால் எந்தெந்த நேரத்தில் உனக்கு என்ன வேணுமோ அது நான் கொடுப்பேன். அடுத்து ப்ராமிஸ் படிக்கலாமா? ஏசாயா 43 வாசிக்கிறோம், வாசிக்க கேட்போம். 2வது வசனம், நீ நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு கூட நீ இருப்பேன். ஆறுகளை கடக்கும் ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. பொருளுவதில்லை. அதாவது ஆபத்தான சூழ்நிலைகள், தண்ணீர்கள், வெள்ளம், அக்கினி போன்ற சோதனைகள் வரும் பொழுது அதனால உனக்கு எந்த சேதம் வராது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். அந்த வார்த்தை உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. அந்த வார்த்தை தான் நம்ம வழி நடத்தும். ஆகையினால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உனக்கு துணை நிற்பார், அவர் உன்னை பலப்படுத்துவார், அவர் உனக்கு சகாயம் பண்ணுவார். அதே போல ஆபத்தில் உன்னை விலக்கி காப்பார். அல்லேலூயா. இப்ப நம்ம மெயின் சப்ஜெக்ட் உள்ள போக போறோம். அடுத்ததாக இந்த யாக்கோபு என்ன செய்தான்? அங்க ஒரு ஜெபம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். என்ன ஜெபம் பண்ணினான் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20, 20, 21. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால். இங்க ஒரு பொருத்தனை ஜெபம் செய்தான். அந்த பொருத்தனை ஜெபத்தை அப்படியே கர்த்தர் கேட்டார். சுருக்கமா சொல்ல போனா, ஆண்டவரே எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு உயிரோடு பத்திரமா கொண்டு வந்தீங்கன்னா நான் உனக்கு வேண்டிய பொருத்தனைகளை நிறைவேற்ற என்று சொல்லுகிறான். ஜெபத்தை பண்ணுகிற இடம், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற இடம். முதலாவது இவன் கடந்து போன இடம் பெத்தேல். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் நம்ம தியானித்த இடம் பெத்தேல். பெத்தேல் என்றால் ஹவுஸ் ஆஃப் காட். நம்பர் 1 place of vision. Number 2 place of promises. Number 3 place of prayer. இதுதான் பெத்தேல். இந்த பெத்தேலிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். இரண்டாவது நாம் பார்க்க போகிற இடம், அவன் தரிசித்த சில இடங்களை குறித்து நாம் சுருக்கமா போக போறோம். யாக்கோபு அவன் தரிசித்த இடம் பெத்தேல். இரண்டாவது அவன் தரிசித்த இடம் பெனியேல். மூன்றாவது அவன் தரிசித்த இடம் சுக்கோத். நான்காவது இடம் கீலேயாத். ஐந்தாவது சாலேம். இந்த சுருக்கமா பார்க்கப்படும். சரியா?
உங்களை ரொம்ப நான் குழப்ப விரும்பவில்லை. ஏற்கனவே நம்ம குரானோட குழப்பத்தில் தான் உட்கார்ந்துருக்கோம். ஆகையினால உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 5 காரியங்களை சுருக்கமாக. இப்பொழுது நம்ம இதுவரைக்கும் பார்த்தது பெத்தேல். பெத்தேலுக்கு போலாம், மாமா வீட்டு பெத்தேல இருந்து மாமா வீட்டுக்கு போனோம். அங்க திருமணம் நடந்தது, பிள்ளைகள் பெற்றார்கள். 2 பரிவாரங்களோட திரும்பி வராங்க. அப்பதான் 32:10 சொன்னாரு, நான் கோலு கைமா போனேன், என்ன 2 பரிவாரத்தோடு திரும்பி வர பண்ணினீரப்பா, நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியல. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்லாம் அவருக்கு கிடைச்சிச்சு. ஆடு மாடு மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் கிடைச்சிச்சு. இப்போ அவரு யாப்போக்கு என்ற ஆற்றண்டையில வருகிறார். யாப்போக்கு என்ற ஆற்றண்டையில வந்து அவர் என்ன பண்றாரு, ஒரு ஜெபம் பண்றார். அவன் கர்த்தரோடு போராடி இரவெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஒருவர் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு மனிதனை போல வந்து அவருக்கு இடைப்பட்டார். உடனே அவர் காலை பிடித்துக் கொண்டு சொன்னால், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நாம போகவில்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பொழுது விடுகிறது, போகட்டும் அப்பா என்று விடு என்று சொல்றார். அப்பொழுது நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் போக விடேன். அதுக்கு அடுத்த வசனம், உன் பேர் என்னவென்று கேட்டால் யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், இனிமேல் உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் நல்ல கவனிக்க இஸ்ரவேல் எனப்படும். இப்ப நான் சொல்ல போற 2வது அனுபவம் என்னவென்றால் பெனியேலின் அனுபவம். இந்த யாப்போக்கு ஆற்றை கடந்து இரவெல்லாம் கடவுளோடு போராடி இரவெல்லாம் ஜெபித்து கர்த்தர் அவனிடத்துல இடைப்பட்ட பொழுது என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறான். ஐயா, அவனுக்கு ஒரு மனைவிக்கு 2-3 மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்காங்க, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் கிடைச்சிட்டு. ஆனா என்ன அவன் என்ன காரியங்களை உள்ளடக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறான். நல்ல கவனிக்கிறீங்க. இப்போ இந்த 32ஆம் அதிகாரத்தை நீங்க படிப்பீர்களானால் 32ஆம் அதிகாரம் 11 படிக்கலாம். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு அது அவனோட ஜபங்களில் ஒன்று. முதலாவது ஜபம் இதுதான், என் ஏசாவின் கைக்கு என்ன. 2ஆவதா நீர் என்ன செய்ய ஆசை. 20 ஆண்டுகள் அவனுக்குள்ள ஒரு பயம். என்ன பயம்? ஏசா என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன கொண்டுடுவேன்னு சொன்னானே, இந்த பயத்திலேயே இருக்கிறான். இப்ப ஏசா 400 பேரோட வர்றதா ஒரு தகவல் வந்தது. உடனே பயந்து போய் தான் இவருக்கு முடிவு ஜபம் பண்றாரு. சில பேர் ஆபத்து வந்தாதான் ஜபம் வரும், பிரச்சனை வந்தாதான் ஜபத்துக்கு வருவாங்க, நல்லா இருந்தா வரமாட்டாங்க. இப்ப யாக்கோபு பற்றி பார்க்க போறோம். யாக்கோபோட வாழ்க்கையில 3 கேரக்டர், 3 நாமங்களை பாருங்க. முதலாவது அவன் யாக்கோபு, 2வது யெஷூரன், 3வது இஸ்ரவேல். முதலாவது யாக்கோபு, 2வது யெஷூரன், 3வது இஸ்ரவேல். யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்? 27:35 வாசிக்க போறோம். 27:35 படி. அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தந்திரமாய் வந்து அவன் ஏசாவுடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டான். 36ல சொல்றாரு, மோசம் போக்கினான். என்ன சொல்றாரு? மோசம் போக்கினான். ஏமாற்றுகிறவன் எத்தன், தந்திரவாதி, மோசம் போக்கினவன், மாம்சத்துக்குட்பட்டவன். யாக்கோபு என்றால் இதான். எப்படியாவது எவனாவது எப்படியா போட்டான், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நிலத்தை அபகரிக்கிறது, வீட்டை அபகரிக்கிறது, பொருள் அபகரிக்கிறது, குறுக்கு வழி விரல் ஆயிரம். இதுதான் யாக்கோபுடைய கேரக்டர். இப்போ யெஷூரன் கேரக்டர் என்ன? உபாகமம் 32:15 யெஷூரன் என்றால் அவனுக்கு பேர் என்னவென்றால் செழுமை, கொழுமை, வளமை. யெஷூரன் கொழுத்து போய் விட்டான். கொழுத்து பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டான். யெஷூரன் கொழுத்து போய், கொழுத்தவன் அர்த்தம். யெஷூரன்னா கொழுத்தவன் அல்லது செழுமையானவன் அல்லது கொழுமையானவன், வளமையானவன். இந்த 3 காரியம் சொல்லலாம். அவனுக்கு வந்து நிறைய ஆசீர்வாதம் வந்துச்சு. நிறைய ஆசீர்வாதம் வந்தா சபைக்கு வர மாட்டான், நிறைய ஆசீர்வாதம் வந்தா ஜெபத்துக்கு வர மாட்டான், நிறைய ஆசீர்வாதம் வந்தா உபவாசிக்க மாட்டான், நிறைய ஆசீர்வாதம் வந்தா பாஸ்டர் வீட்டுக்கு வர சொல்லி காணி வாங்கி போக சொல்லி, நிறைய ஆசீர்வாதம் வந்தா பரிசுத்தமா இருக்க மாட்டான், கடவுளை விட்டு விலகிக்கும். நல்லா கவனிக்கிறீங்க. அவன் யாக்கோபு என்றான் எத்தன் என்று பார்த்தோம். இப்ப யெஷூரன் என்றால் holiness. They have no godliness.
உலக பிரகாரமா போயிட்டான். செழுமை, வீடு, வாசல், பணம், பொருள், ஆஸ்தி, ஒரு மனைவி, 4 மனைவி, பிள்ளைங்க எல்லாம் ஆயிடுச்சு. அதனால அவன் கொழுத்து போய் கடவுளை உதைத்தான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, கடவுளை அசட்டை பண்ணினான். ஜபம் இல்லை, பலி இல்லை, காணிக்கை இல்லை, வணங்குறது இல்லை, தொழுது கொள்வது இல்லை, பலி செலுத்துறது இல்லை, இப்படி ஆயிட்டான். இதான் யெஷூரனுடைய கேரக்டர். அதனால ஆண்டவர் யாக்கோபா இருந்த அவன் யெஷூரனாக இருந்தவன் இஸ்ரவேலாக மாற வேண்டும் என்று விரும்புகிறான். அதனாலதான் ஆண்டவரோட பெனியேலை சந்திக்கிறான். பெனியேல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஃபேஸ் ஆஃப் காட், தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற இடம் என்ற அர்த்தம். அந்த பெனியேலிலே வரும்பொழுது அவன் பார்க்கிறோம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்படி அந்த இடத்த. அப்பொழுது யாக்கோபு 32:27 அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் 30 படிக்கும். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பெனியேல். அப்பொழுது அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. நல்லா கவனிக்கிறீங்க, சூரியன் வந்தது, வெளிச்சம் வந்தது. பெத்தேல்ல போகும்போது சூரியன் அஸ்தமித்தது அப்படின்னு இருக்கும். அதாவது அவர் வாழ்க்கையில ஒரு இருள், ஒரு கார் இருள், ஒரு டார்க்னஸ். ஆனா பெனியேல் வரும் பொழுது சூரியன் உதயம்னா, சூரியன் ஆண்டவர் சொல்ல நீதியின் சூரியன் உண்மையில் உதிக்கும், அது செட்டைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். இருளாயிருக்கிற வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் இருக்கு பிரதர் சிஸ்டர். தள்ளப்பட்ட கல்லாகி உன்னை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுவான். உன்னை அற்பமா எண்ணெய் மத்தியில கடவுள் உன்னை வித்தியாசமா வழி நடத்துவான். வீடு கட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க, நீ மத்தியில வீடு கட்டுது. நீ எங்கிருந்து சம்பாதிக்க போறன்னு சொல்லி கேவலமா பேசுவாங்க. உன் வீட்டிலேயே நீ அப்பவே என்ன பண்ணலாம், ஒருவேளை அப்பா எல்லாரையும் நல்லா படிக்க வச்சாரு, என்னதான் படிப்பு குறைவா வச்சுட்டாருன்னு நினைக்கலாம். படித்த உன் சகோதரக்கான படிக்காத நீ உயர்ந்த இடத்துல இருப்பான். உன்னை சொந்த வீடு கட்டுவான், சொந்த வாகனத்தை உனக்கு கடவுள் தருவான். நீ ஆண்டவர் மாத்திரம் உறுதியா பிடித்துக்கொள். அவன் என்ன செய்தான், முதலாவது ஹவுஸ் ஆஃப் காட், இப்ப ஃபேஸ் ஆஃப் காட், அதாவது கடவுள முகத்தை பார்க்க ஆரம்பித்தான். அவர் நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீ கர்த்தரை உறுதியா பற்றிக் கொள்வாயானால் உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம். பெனியேல் என்றால் உனக்கு ஒரு விடியற் காலம், வெளிச்சத்தின் காலம், உன்னோட வாழ்க்கையில ஒரு உதய காலம் உண்டு. ஆகையினாலதான் யாக்கோபுடைய வாழ்க்கையில அவன் இஸ்ரவேலாய். இஸ்ரவேல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேவனுடைய பிரபு அல்லது தேவனோடு ஆளுகை செய்கிறவன் என்ற அர்த்தம். யாக்கோபா இருந்தவன் யெஷூரனானான், யெஷூரன் இப்ப இஸ்ரவேலாக மாறினான். வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம், நோக்கம் கடவுள் வைத்திருக்கிறான். முதலாவது இடத்தை பார்த்தோம் பெத்தேல், இரண்டாவது இடம் பார்த்தோம் பெனியேல், மூன்றாவது இடத்தை பார்க்க போகிறோம் சுக்கோத் 33:17. ஜெனிசிஸ் 33:17. யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி அங்க ஒரு வீடு கட்டினான். கவனிக்க எல்லாரும், அவன் ஒரு அனாதையா இருந்தான், அவனுக்கு கூடாரம் இல்லை, வீடு வாசல் இல்லை. சுக்கோத் என்றால் பார்க்கிறோம் ஹவுஸ் ஆஃப் காட், அதாவது அவனுக்கு ஒரு வீடு கட்டப்பட்ட இடம். உங்களுக்கு நிலையான வீடு இல்லாம இருக்கலாம், வேதம் சொல்வதை பார்க்கலாம். 2 சாமுவேல் 7:11 கர்த்தர் உனக்கு நிலையான ஒரு வீட்டை கட்டுவான். அல்லேலூயா. சங்கீதம் 127:1 சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுவிட பிரயாசம். நீங்க ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கீங்க, சொந்தமா எனக்கும் என் மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு வீடு வேணும், அப்படி ஒரு வீடு வேணும். நிச்சயமா உனக்கு ஒரு வீட்டை தர போறேன், ஒரு இடத்த நீ வாங்க போற, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறேன், உனக்கு ஒரு வீட்டை கடவுள் தர போறேன். அல்லேலூயா. வாசிக்கிறோம் அந்த வீடு. சங்கீதம் 68:6 சொல்லுகிறது, கர்த்தர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். பிரதர் சிஸ்டர் சோர்ந்து புகாரு, கடைசி வரைக்கும் நாங்க வாழ வீட்டில் தான் இருக்கணுமா பிரதர்? நினைக்க வேண்டாம், கடவுள் ஒரு வீட்டை கட்டுவார். சுக்கோத் என்றால் கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டி உன்னை நிலைப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. நான்காவது இடத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 31:23 24. Genesis 31:23-24. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பர்யந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். அன்று ராத்திரி இந்த கீலேயாத் மலை என்றால் என்ன? 7 நாட்கள்
அவனோட மாமன் பிரயாணப்பட்டு அவனை தேடி வருகிறான். இவன் அடைக்கலமாக புகலிடமாக அண்டிக்கொண்ட இடம்தான் கீலேயாத் என்ற மலை. அந்த மலையிலே போய் பதுங்கி கொண்டான் அல்லது ஒளிந்து கொண்டான். அங்க பாதுகாப்பாக இருந்தான். தன்னோட மாமன் அவனை தேடிக்கொண்டு வந்து அந்த மலையிலே அவனை பார்ப்பதற்கு முந்தின நாள் கடவுள் அவனுக்கு தரிசனமாகி, யாக்கோபோடு தீமையான காரியங்கள் எதுவும் பேசக்கூடாது, சமாதானமான காரியங்களை நீ பேச வேண்டும் என்று எச்சரித்தார். இந்த கீலேயாத் என்றால் சாட்சியின் குன்று என்று அர்த்தம், அல்லது பாதுகாப்பின் இடம் என்று அர்த்தம். தன் சத்துருக்களோடு தன்னை ஒப்புரவாக்கின ஒரு இடம் என்று அர்த்தம். அந்த மாமனுடைய தீமையான காரியங்களுக்கு உடன்படாமல், அதாவது அவனுடைய தீமை செய்யாமல் யாக்கோபை அவனிடத்திலிருந்து காப்பாற்றினான் கீலேயாத். உனக்கு ஒரு கீலேயாத் புகலிடம், ஒரு அடைக்கலம் உண்டு. உன் சத்துருவை மேற்கொள்ள முடியாது. அவன் மாமனுக்கு பயந்துதான் ஓடி ஒளிந்து கொடுக்கிறான். கீலேயாத் மலையில ஒளிந்து கொடுக்கிறான். அந்த கீலேயாத் மலையில யாக்கோபை சந்திப்பதற்கு முந்தின நாள் கர்த்தர் அவனை எச்சரிக்கிறார், நீ அவனோடு தீமையான காரியங்களை எதுவும் செய்யக்கூடாது. அவனை எச்சரித்தார். மறுநாள் இருவரும் சந்தித்தார்கள். அங்க உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அவன் மாமன் சொன்னான், நானும் உனக்கு எதுவும் தீமை செய்ய மாட்டேன், நீ எனக்கு எதுவும் தீமை செய்ய மாட்டேன் என்று நம்ம 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணி கொள்ளலாம் என்று சொல்லுகிறான். அந்த இடத்துல சாட்சி ஒன்று கீலேயாத். உன்னையும் உன் சகோதரி ஒப்புரவாக்குவார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்பாக பார்க்கிறோம், யாக்கோபு தன்னுடைய மாமனோடு ஒப்புரவானான். 2வது தன்னுடைய அண்ணன் ஏசாவோடும் ஒப்புரவானான். 3வது தேவனோடும் ஒப்புரவானான். 4வது அவருடைய மனைவியாகிய லேயாளோடும் ஒப்புரவானான். அவன் அந்த யாக்கோபு பெனியேல்ல கர்த்தரோடு ஒப்புரவானான். தன்னுடைய அண்ணன் ஏசாவோடு 20 வருடங்கள் கழித்து அவன் ஒப்புரவானான். இருவரும் கட்டி பிடித்துக் கொண்டு அழுகிறார்கள். 7 விஷயம் அவன் அண்ணனை வணங்குகிறான். நம்முடைய சகோதரனோடு கசப்பு இருக்கக்கூடாது, நம்ம சகோதரனோடு ஒரு வெறுப்பு உணர்ச்சி இருக்கக்கூடாது, நம்ம சகோதரர்களை பகைக்க கூடாது. 1000 பிரச்சனை இருக்கணும். கடவுள் நமக்கு மன்னிச்சார் இல்லையா, அதுபோல் நம்முடைய சகோதரர் செய்த தவறுகளை நம்ம மன்னிக்கணும். ஒப்புரவாகுதல் இடம்தான் அந்த இடம். ஆகினால் யாக்கோபு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். ஜாக்கப் became a Israel. அவன் நாமத்துக்குரியவனாக இருந்தவர் ஒரு ஆவிக்குரியவனாக மாறினான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க ஆதியாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீர்களானால் 3ஆம் வசனம் நான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து, அந்த அண்ணன் ஏசாவுக்கு முன்பாக 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி, குனிந்தான், வணங்கினான். 7 விசை தரை மட்டும் குனிந்தான். தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஸ்டெப் பை சொல்ல ஆசை எனக்கு நேரம் இல்லை. அவன் முதலாவது அண்ணனுக்கு முன்னால தன்னை தாழ்த்தினான். 7 நிமிஷம் என்ன பண்ணான்? இதெல்லாம் கடவுள் பார்த்துட்டே இருக்காரு. 2 பேரும் நீயா நானா வாடா வெட்டி சாவலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா இவனோட நேச்சர் பாருங்க. கடவுள் அவனை சந்தித்த பிறகு, பெனியேல்ல சந்தித்த பிறகு அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் என்னன்னா, அண்ணன் கிட்ட போய் மன்னிப்பு கட்டலாம். அண்ணன் கிட்ட 7 விசை, அது ஒரு முறை போய் சாரி கத மன்னிச்சுங்க சொல்ல, எத்தனை முறை? 7. இதெல்லாம் பார்த்தார் கடவுள். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா, நம்ம தாழ்த்தணும். அல்லேலூயா சொல்வோம். நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்தணும். கடந்த வருடம் எனக்கு ஒரு பிறந்த நாள் வந்தது. அந்த பிறந்த நாள்ல என்னோட மூத்த அண்ணா அன்பு பிரதர் கிட்ட போனேன். எனக்காக ஒரு ஜோப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் எனக்கு நல்ல கரிசனோட ஜோப் பண்ணார். அவருக்கு கீழே காலில் விழுந்து பிளஸிங் பண்ணுங்கன்னு சொன்னேன். சொன்னார், எப்பா நீ ஊழியக்காரங்க அப்படி பண்ண, அப்பா கடுத்து நீங்க தான் பெரியவங்க இருக்கிறீங்க, நான் பிளஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் ஒரு ஊழியக்காரனா இருந்து அநேகரை ஆசீர்வதித்தாலும் என் உடன் பிறந்த மூத்தவர்களை நாம் கனப்படுத்த வேண்டியது அவசியம். பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் ஆக்ஷன் பண்ணாரு. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டோம். ஒரு அன்பு. ஆக நான் 7 விஷயம் வணங்கினான். அடுத்ததுமா சகோதரன் கிட்ட சேர்ந்தான். சகோதரன் இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். 20 வருடம் கழித்து என் ஆசீர்வதின்னு சொன்னா, இரவு ஜெபம் பண்ணா, எல்லாம் பண்ணா, இப்ப என்ன பண்றான் பார்க்கலாம். கிட்ட சேர்ந்தான். அடுத்ததுமா அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு
கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். வண்டர்ஃபுல் சீன், வண்டர்ஃபுல் சீன். ஹalleluya. எத்தனை வருஷம் கழிச்சு? 20 வருஷம் கழிச்சு. என் ஆசீர்வாதம் சொன்னான். ஆண்டவர் பிளஸ் பண்ணார். நீ இஸ்ரவேலா இரு. அவன் குணங்கள் மாறிற்று, சுபாவங்கள் மாறிற்று, எண்ணங்கள் மாறிற்று, கோபம் மாறிற்று. தன் சகோதரனோட ஒப்புறம் 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. 2 பேரும் கத்தி எடுத்து வெட்டி வெட்டி போடுங்க. 2 ஆண்டவர் பார்த்தாரு, என்னடா இவன் உண்மையா ரட்சிக்கப்பட்டானா, உண்மையிலேயே மனம் ஆகிட்டானா, ஏசாய் கொண்டாடுறானா, இவனும் எதிர்பார்த்தான். 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுகுறான். ஆனந்த கண்ணீர் விடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல எனக்கு என் மனது தொடுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஏசாவுக்கு யாக்கோபு சில வெகுமதிகளை அனுப்புகிறான். அங்க பார்க்கிறோம், வாசிங்க 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததற்கு என்றான். ஆண்டவன்னா என்ன அர்த்தம்? எஜமான் அர்த்தம். அவன் அண்ணனை சொல்றான், என் ஆண்டவன் சொல்றான். அண்ணன் என்ன சொல்றான்? என் எஜமானன் சொல்றான், என் எஜமானன். அல்லேலூயா. நான் வட இந்தியாவில் நிறைய வேலை செய்திருக்கேன். நம்ம தமிழ்நாட்டை விட வட இந்தியாவில் சொல்றேன், வட இந்தியாவில், நார்த் இந்தியாவில் இந்த சர்தார்ஜி, சேட்டுங்க, அந்த ஒரு நார்த் இந்தியன் பீப்புள், அவங்களோட அப்பா அம்மா ரொம்ப ஆனர் பண்ணுவாங்க. ட்ரெயின்ல வருவாங்க, வந்து 2 பேருக்கும் காலில் விழுந்து காலை தொட்டு வணங்குவாங்க. நான் பார்த்துருக்கேன். 2 பேரும் காலை தொட்டு வணங்க, 2 கட்டி பிடிச்சிக்குவாங்க. கட்டி பிடிச்சி அழுவாங்க. அப்பா அம்மா மா, அம்மாவா மா அப்படி சொல்லுவாங்க, அப்பாவை பாப்சி அப்படின்வாங்க, அழுவாங்க. அதே போல கேரளாவில் நான் நிறைய போயிருக்கேன். அந்த கேரளாவில் அச்சன் சொல்லுவாங்க, அப்பாவை அச்சன், அம்மே அம்மாவை. 2 பேரும் அச்சன் அப்படின்னா அப்பா அம்மா. அவளுக்கு அவ்வளோ ஆனர் பண்ணுவாங்க. சவுத் சைட் திருநெல்வேலியில் பண்ணீங்கன்னா அப்பாவை வந்து அப்பாவை கூட மாட்டாங்க, ஐயான்னு தான் கூடுவாங்க. ஐயா நான் போட்டுமா அவர் சொன்னாங்க, அவரும் ஐயா போயிட்டு வாப்பா அப்படின்னு ஐயான்னு கூப்பிடுவாங்க. ஐயா இன்றைக்கும் திருநெல்வேலி சைடுல அப்பாவை என்னதான் கூப்பிடுவாங்க? ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. தமிழ் கலாச்சாரத்தை பற்றி நான் சொல்ல விரும்புற உங்களுக்கு தெரியும். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவனே என்னை அதிர்ச்சி உள்ளாயிட்டு வசம். 8 குத்துரண்டு வாடா 2 பேரும் பார்த்துடலாம். நீங்கடா 10 மாசம், நாங்கடா 9 மாசம். அப்படி இல்லை, ஆண்டவனே அப்படின்னு சொல்லலாம், எஜமானனே. இதுல என்ன வேடிக்கைன்னா, சொத்து சண்டை தான் 2 பேரும். ஆனா 20 வருடம் கழித்து யாக்கோபு, ஆண்டவனே இந்த வெகுமதி எல்லாம் நீ எடுத்துக்க அப்படின்றான். இந்த வெகுமதியை கொடுக்கணும்னு எண்ணம் இவனுக்கு எப்படி வந்தது? அன்னைக்கு ஆசீர்வாதத்தை தான் திருநான். அவன் கொடுத்ததெல்லாம் நான் படிச்சேன்னா நேரம் அதிகமா ஆயிரும். ஆனாலும் படிச்சுதான் ஆகணும். வாசிங்க, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நான் படிக்கிறேன். 200 வெள்ளாடுகளையும் 200 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறியாடுகளையும் 20 ஆட்டு கடாக்களையும், மகள் எண்ணிக்கை வருவான். பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கிடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழி கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து. நீங்க இதை கணக்கு போட்டீங்கன்னா இந்த காலத்தின்படி லட்சக்கணக்கான ரூபாய். ஐயா, ஒரு பப்பாளி மரத்துல வெட்டிக்கிறாங்க இந்த காலத்துல. ஏண்டா என் தென்னை மரத்தை வெட்டினா? நீ வரண்டா எடுக்கடா, வரண்டா அவனுக்கு குடிச்சா அவனுக்கு வெட்டுருவான். தென்னோட 7 பேர் ஒரே வீட்டு வெட்டான். வெட்டிட்டு 30 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டான். அவனுக்கு என்னன்னா, எனக்கு கிடைக்காது எவனும் கிடைக்கணும். இன்றைக்கு சொத்து தகுற, வறுப்பு சண்டை, பப்பாளி சண்டை, தென்னை மரம் சண்டை, நிலத்து சண்டை, உனக்கா எனக்கா. அந்த பணமே 10 லட்சம் தான் இருக்கும் ப்ராப்பர்ட்டி. இவன் 15 லட்சம் சொல்ல போனோம் கோர்ட்ல போய். எதுக்கு? வீம்புக்காக. உனக்கா எனக்கு அண்ணன் தம்பி ஒரு தகப்பன் தாய், அந்த தகப்பன் தாய் சேர்த்து வைக்கிற சொத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தாதான் என்னையா? என்னையா முறைக்கிற? என்ன முறைக்காத, நான் சத்தியத்தை தான் சொல்றேன். உனக்கு விட்டு கொடுத்தா என்ன? என்னுடைய உடன் பிறந்தவரை எங்க அப்பா சம்பாதிச்சது எதுவும் எனக்கு கிடைக்கல தான். நான் நல்லதா இருக்கேன், கடவுளை என்ன நல்லதா வச்சிருக்காரு ஆண்டவர். நான் அதெல்லாம் பொறுமலை. எங்க அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் நான் தான் வச்சு காப்பாத்துனேன். கடைசி சொன்னாரு, சம்பாதிச்சதெல்லாம் செலவு பண்ணிட்டா நான் என்ன பண்றது தெரியல, உன்னோட என்ன நல்லபடியா எடுத்து போடுறாங்க. இது வேற சோதனையா எனக்கு சொல்லிட்டு எங்க அப்பாவை நான் தான் அடக்காரங்கள் பண்ணேன். எங்க அம்மாவை கடைசி வரைக்கும் நான் தான் வச்சிருந்தேன். கர்த்தருக்கு சோதனை. ஒரு நாள் எங்க அம்மா கேட்டமா, எங்க அம்மா நிறைய நகை போட்டிருந்தாங்க. அப்போ
நான் பிரியா நம்பி போட்டுங்க அதெல்லாம் எங்க நீ தான் எந்த கோர்ஸ்ல சேர்ந்து அதெல்லாம் கேட்கிற அப்படின்னா எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டாங்க. உருவிட்ட பிறகு முழு பெந்த கோர்ஸுக்காரன் என்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. ஏன்னா நான் பெந்த கோர்ஸுக்காரன்ல அதனால வந்து சேர்ந்துட்டாங்க. சத்தியத்தை பார்த்து எங்க அப்பா அம்மாவை வயது முழுந்த வரைக்கும் கடப்படுத்துறேன். எனக்கு ஒருத்தனா இருந்தா எனக்கு என்ன சேர்த்து வச்சுதான் கேட்பான். நான் எதுவும் கேட்கல. சத்தியத்தை பார்த்து இந்த பைபிள் எடுத்துட்டு திருவள்ளுவருக்கு ஒரு ஆண்டியா ஓட்டாண்டியா வெறுமையா பரதேசியா வந்த கடவுளை என்னை இந்த அளவுக்கு நல்லா ஆசை வச்சிருக்காரு. நான் இல்லாமல் போகிற பணத்துக்கெல்லாம் ஆசைப்படுறது இல்லை. போதும் ஏசப்பா உனக்கு நன்றி, இது வரைக்கும் எனக்கு வேண்டி கொடுத்துருக்கீங்க. அடிக்கடி தொடர்ந்து சொல்ற உண்ண உணவும் ஒழுக்க உடையும் தங்க ஒரு பூமியில் ஒரு இடம் கொடுத்தீங்க, போது சாமி அவ்வளவுதான். நாம பார்க்கிற எவ்வளவு வெகுமதிகளை யாக்கோபு எப்படி கொடுத்தான் நினைக்கிற வெளியேற மனம் தெரிவித்தான். ஒரு அடியில சொல்லும் வெளியே மனம் மாறி இஸ்ரவேலனாய் மாறினான். எனக்கு என்னன்னா ஏசா இதெல்லாம் தம்பி இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு உன்னோட கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தாங்க. இந்த இடம் தாங்க நான் பேசுற இந்த செய்தியிலேயே சொல்லுவாங்கல்ல கிளைமாக்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி ஹைலைட் கிளைமாக்ஸ் எதுன்னா சகோதரனோடு ஒப்புரவாக்கி சகோதரனோடு அழுது சகோதரனோடு முத்தம் கொடுத்து சகோதர அன்பிலே கலந்து இந்த இடத்துல கடவுளை நான் பார்த்து இறை உன்னை எல்லாரோட நான் ஆசீர்வதிக்கிறேன். இதாண்டா இதுதான் நான் காத்திருக்கேன். லேயாள் மேல அனுபவிக்கல, இப்ப லேயாள் மேல அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டான். ஏசாவை பகைத்தான், ஏசாவோட அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டான். மூன்றாவது பார்க்கிறோம் மாமனோடு பகையா இருந்தான், மாமனோட கிளியத்தில் ஒப்புரவாயிட்டான். இப்ப எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளோடு ஒப்புரவாகிட்டான். 4 விதமான காரியங்கள் சொன்ன இவன் தான் இஸ்ரவேல். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லும். சில பேர் ஞானஸ்நானம் எடுப்போம். சீனிவாசனாகிய இவரை நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் டேவிட் என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். பேரை மாத்திரம் தான் வச்சிருப்பான். ஆள் மாறி இருக்க மாட்டான். ஆளும் மாறணும், குணம் மாறணும், சுபாவம் மாறணும். லாஸ்ட் வேர்ட் கீழியா என்பது ஒப்புரவாகுதலின் இடம். லாஸ்ட் வேர்ட் ஆதியாகமம் 33 வாசிக்கலாம். 18-20 படிக்கும். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்துக்கு அருகே சாலேம் முடிக்க போறேன். சாலேம் என்றால் பிளேஸ் ஆஃப் பீஸ், சமாதானம் என்ற அர்த்தம். அவனுக்கு பல பாடுகள், நெருக்கம், போராட்டம், கண்ணீர், ஏமாற்றம், துரோகம் எல்லாம் முடிஞ்சு கடைசியா சாலேம்ல வந்து அவன் என்ன செய்யறான்? சாலேம் என்றால் சமாதானம். உன்னுடைய வாழ்க்கையில குழப்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள் இல்லையா, முறுமுறுப்புகள், தர்க்கங்கள், பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில சந்தித்தாலும் உன் ஆண்டவர் சாலேம் என்றால் சமாதானத்தின் தேவன் உன்னை சமாதானமாக கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. நீ குடியிருக்க போற இடம் சமாதானமா இருக்கும். நீ வாங்க போற இடம் சமாதானமா இருக்கும். நீ கட்ட போற இடம் யெகோவா ஷாலோம் அங்க வாசம் பண்ணுவார். நம்முடைய தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருப்பார். இந்த செய்தியில உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள தூய ஆவியானவர் கொடுத்த 5 பேர்களை கொடுத்தேன். ஒன்று பெத்தேல், அவுசக்கான், 2 பெனியேல், ஃபேசக்கான், 3 சுக்கோத், தேவன் வீடு கட்டின இடம். நம்பர் 4 4வது கீலியா, பிளேஸ் ஆஃப் கவர்னன்ட், உடன்படிக்கையின் இடம். ஷாலேம் சமாதானத்தின் இடம். யாக்கோபு அநாதையாக தனி ஒருவனாக எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல் அவன் கடந்து வந்த போது அவனை ஆதரித்து தரிசனம் கொடுத்து அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் ஆசீர்வதித்தார். கவலைப்படாத யாக்கோபே, கவலைப்படாத இஸ்ரவேலே, பயப்படாதே. அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்க போகிறேன். எல்லாமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட யாக்கோபை ஆண்டவரே நீ இஸ்ரவேலாக மாற்றி அவனை ஆசீர்வதித்தது போல எங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவருடைய வாழ்க்கையில் யாக்கோபின் நிலை மாறி யெஷூரனுடைய அந்த நிலைமைகளை மாறி தேவனுடைய பிரபு ஆவிக்குரியவனாக இஸ்ரவேலை நீ ஆசீர்வதித்தது போல இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. கர்த்தருடைய கரவோடு இருக்கட்டும். பெத்தேல் இடத்துல அவனை தரிசனமானி, பெனியேலில் அவருடைய பேரை மாற்றினேன். ஆண்டவரே சுக்கோத்தில் அவனுடைய வீட்டை கட்டினேன். ஆண்டவரே கீழியாத்தில் நான் கடைக்கலம் கொடுத்தேன். சாலேம் சமாதானம் கொடுத்தேன். இந்த 5 அனுபவங்கள் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளவே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாளில் கூட வசனத்தின் ஆதாரத்தோடு உங்களோடு பேசியிருக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் அனுப்புங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் சில நாட்களுக்குள்ள நான் சொல்லுகிறேன், நமக்கு கர்த்தர் ஒருவரும் கூட்டக்கூடாதபடி தருகிற தேவன் உங்களோட வழிவாசலை திறந்து நமக்கு ஆலயத்தை ஆராதிக்க அருள் செய்வாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும். நம்ம எல்லாரும் முகமுகமாய் குடும்பமாக மகிழ்ச்சியாய் ஆராதிக்கக்கூடிய நாள் சமீபமாக இருக்கிறது. உலகம் முழுவதற்கும் ஒரு வெளிச்சத்தை கடவுள் தரப்போகிறார், ஒரு வாசலை திறந்து கொடுக்க போகிறார். ஆகினால் தொடர்ந்து செவிங்கள். உங்கள் குடும்பத்திற்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாவதாக. நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம், நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் நண்பர்கள் குடும்பத்தாருக்கு அதுதான் நீங்க செய்ய வேண்டிய உதவி. அனுப்புங்க. காணிக்கை உங்களுக்கு நீங்க அனுப்பினால் கீழ்கண்ட அந்த எண்ணுக்கு நீங்கள் அந்த வங்கி எண்ணின் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் காணிக்கை அனுப்பி விரும்பினால் உங்களெல்லாம் வருமானம் குறைவு தெரியனுக்கு அனுப்புவீர்களோ அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபின் தேவன் உங்களோடு இருப்பார். God bless you.